பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 41 அதிகாரத்திலே இவனமாய் பார்க்கிறோம். 12 வசனத்திலே, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள், நம்முடைய வாழ்க்கையில அநேக நபர்கள் நம்ம ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆண்டவரே, யார் எனக்காக யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லும்போது தேவன் சொல்லுகிறார், உன்னோட போராடினவர்களையும் தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். என்னோட வாழ்க்கையில ஒரு சாட்சி. 2008 என்னுடைய நண்பர்கள் என்ற போர்வையிலே அவர்கள் தந்திரமாக எங்களிடம் பேசி, மிகப்பெரிய வியாபாரம் செய்யலாம், நம்முடைய வருமானங்கள் பெருகும் என்று சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் வங்கி கடன்ல இருந்து ஆங்காங்கே கடன் பெற்று கடன் அட்டை மூலியமாக வாங்கிவிட்டார்கள். என்னை போல 40 பேர்களிடத்துல அவர்கள் வாங்கி கொண்டு ஒரு 6 மாத காலம் எங்களுக்கு வருவாயில லாபம் ஈட்டினார்கள், கொடுத்தார்கள். நாங்களும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் நாட்கள் போனது, நாட்கள் போய்கொண்டே இருந்தது. அவர்கள் பணத்தை வாங்கினவர்கள் ஏமாற்றி மதுரையிலே சொந்த வீட்டை கட்டிவிட்டு அவர்கள் யாருக்குமே தெரியாம சென்னையில் இருந்த ஒரு பட்டணத்தில் இருந்த வீட்டையும் பதிவு செய்து விட்டு போய்விட்டார்கள். ஐயோ, காலையில் வந்து பார்க்கும்போது வீடு பூட்டி இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, நான் எங்கே போவேன்? பலத்த அவமானம் என்னோட வாழ்க்கையில, ஏமாற்றங்கள், தோல்விகள், கண்ணீர்கள், திகில்கள். அப்ப நான் ஒரு வங்கியில வேலை செய்த பொழுது மிகவும் அவமானமாக இருந்தது. என்னோட வங்கி பணியை நான் ரிசைன் செய்து விட்டேன். வங்கியிலே இருந்து கடன் கொடுத்தவர்கள் எல்லோரும் அசிங்கப்படுத்தினார்கள். ஐயோ, மரணம் எனக்கு வந்தாலும் நலமாயிருக்குமே என்று சொல்லி தற்கொலை கூட நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னமோ தெரியவில்லை, தேவன் என்னோடு கூட இருந்தபடியால் அந்த மரணம் கூட என்னை அள்ளி போயிற்று. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன், தேவனை நம்பினேன். என்னை ஏமாற்றினவர்கள் அவர்கள் காணாமல் போனார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைத்திருக்கிறார். என்னை ஏமாற்றினவர்கள் ஓடி ஒளிந்து போய் மறைந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களை தேடி பார்க்கிறேன், எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கும் தேவன் என்னை ஒரு சாதனையாளராக, ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னோட வாழ்க்கையில இருந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில உங்களை ஏமாற்றினவர்கள் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவர் நம்பும் பொழுது உங்களை வாழ வைக்கும் தேவன் அவர். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய கருத்துல பணம் இருந்தால், லட்சங்கள் இருந்தால், கோடிகள் இருந்தால், நம்மை சுற்றி பல கூட்டங்கள் இருக்கும். ஆனால் நம்மிடம் இருக்கிற பணங்கள் செலவழிந்து ஏமாற்றப்பட்டு ஒன்றுமே இல்லாத பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது இயேசு மாத்திரமே இருந்தார். என்னை சுற்றி இருந்த கூட்டங்கள் எல்லாம் போய்விட்டது. ஆண்டவர் எனது வலது கையை பிடித்து விட்டார். எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நமக்கு யாருமே துணை இல்லை. ஆனால் என் தேவன் துணையாய் இருக்கிறார். அவர் எனது வலது கரத்தை பிடித்து என்னை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, நான் கூனி குறுகி போயிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் இருக்கிறார் என்ற வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தையாக என்னில் வந்து பாய்ந்தது. இன்றைக்கு அந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஏதோ சூழ்நிலையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். God bless you. Amen.